Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோவக்காய் வறுவல் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு தோசை தவால தான் வறுவல் செய்ய போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சிட்டு தோசை தவா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கிறேன். கடுகு போட்ட வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் ஆயிடுச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சது கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்குனுச்சுன்னா, கலர் மாறினுச்சுன்னா கோவக்காய் ஃப்ரை சாப்பிட்றப்ப அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கலர் மாறி வரட்டும், அது வரையும் வதக்கி விட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக ரொம்ப நைஸாக வெட்டி வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை நம்ம தோசை தவால போட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா பெரட்டிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்தில் நம்ம உப்பு போட்டிருக்கனால இந்த கோவக்காயில் கொஞ்சம் உப்பு இறங்கும். பத்தலைன்னா அப்புறம் மசாலா சேர்த்துக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். கோவக்காய் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வெங்காயம் ஒன்னோடு ஒன்று கோவக்காவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இன்ஸ்டாவோட ஐடி நான் கொடுக்குறேன், அதுலேயே எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா கோவக்காய் வதங்கணும். நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நல்லா கோவக்காய் வெந்திருக்கும். பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்றேன். இப்போ கோவக்காய் நல்லா வெந்திருக்கு ஓரளவு. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். அப்ப இன்னமும் கொஞ்சம் நல்லா வெந்துரும். இப்பவே நம்ம மசாலாலாம் சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப. இன்னொரு தடவை மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் மூடி பார்க்கலாம். 1 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வெயிட் பண்ணலாம். இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் நிறைய விதத்துல கோவக்காய் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஆல்ரெடி இப்பவே கொஞ்சம் கோவக்காய் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி நம்ம மூடி வைக்காம மசாலா பொருள் சேர்க்கலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், மற்றபடி வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் நல்லா இருக்கும். வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு டெய்லி என்ன குழம்பு செய்யறது, என்ன காய் செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். டெய்லி செய்யவும் ஒரு மாதிரி டயர்டா இருக்க டைம்ல நம்ம ஒரு மாதிரி ரசம் வச்சுட்டு இந்த காய் நம்ம வறுவல் செஞ்சுட்டா போதும். ஈஸியா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும். பாருங்க, இப்ப நான் கோவக்காய் நல்லா வதக்குன பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்குங்க. எனக்கு கோவக்காய் கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எல்லா கோவக்காயிலையும் இந்த மசாலா படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இதே நான் கடாயில செஞ்சேன்னா எனக்கு கோவக்காய் ஃப்ரை ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. தோசை தவால செஞ்சா சீக்கிரமாவும் செய்ய முடியுது, கோவக்காவும் உடையாம கிடைக்குது. இதே நம்ம கடாயில செஞ்சோம்னா கோவக்காய் பீஸா உடஞ்சு போயிடுது. செய்யவும் ரொம்ப நேரம் ஆகுது, கேஸும் வீணாகுது. இதுல செஞ்சா சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்ப நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாக்குற பாருங்க, கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு அடிப்பகுதி எல்லாம். இனிமே நம்ம இதை மூடி வைக்காம சும்மா ஓப்பன்லயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ட்ரை ரோஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வரும் இந்த கோவக்காய். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, இப்பவே நம்மளோட கோவக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை.
இது போல நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் கோவக்காவே சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி கோவக்காய் செஞ்ச பிறகுதான் எனக்கே சாப்பிட பிடிக்குது. இப்போ நம்ம கோவக்கால ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.